சோலோ லெவலிங் யூனிவர்ஸ் வந்து ஒரு டைம் லூப்ல இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா? அது உண்மைதான். அப்சல்யூட் பீயிங் இந்த மோனார்ச் அண்ட் ரூலர்ஸ் உருவாக்குனதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு வார் நடந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு தெரியும் மோனார்க்ஸ் வந்து டார்க்னஸ்ல இருந்து உருவாக்கப்பட்டாங்க. அவங்க ஈவில் அண்ட் டிஸ்ட்ரக்ஷனை கொண்டு இருப்பாங்க. அண்ட் ரூலர்ஸ் வந்து லைட்ல இருந்து உருவாக்கப்பட்டிருப்பாங்க. சொல்ல போனா அவங்க நல்லவங்க அண்ட் அவங்க எல்லாரையுமே காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் வார் வந்து காலங்காலமா நடந்துகிட்டே இருக்கும். இந்த அப்சல்யூட் பீயிங் வந்து இவங்க ரெண்டு பேருமே பேலன்ஸ்ல வச்சுக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா அப்சல்யூட் பீயிங்க்கு சைக்கிள் ஆஃப் லைஃப் அண்ட் டெத் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். பட் என்னதான் ட்ரை பண்ணாலும் ரூலர்ஸால மோனார்ச்சை டிஃபீட் பண்ணவே முடியாது. ஏன்னா மோனார்ச் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அப்பதான் ரூலர்ஸ்க்கு தெரிய வரும் நம்மள இந்த மாதிரி வார்ல வச்சுக்கிட்டு இருக்கிறதே அப்சல்யூட் பீயிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரூலர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அப்சல்யூட் பீயிங்கை கொன்னிருப்பாங்க. பட் அப்படி கொன்னதுக்கு அப்புறம் கூட இந்த வார் ஸ்டாப் ஆகியிருக்காது. ஏன்னா இப்போ அப்சல்யூட் பீயிங் இல்ல இல்லையா, அதனால பேலன்ஸ் சுத்தமா இருக்காது. மோனார்ச் என்ன ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கம்ப்ளீட் யூனிவர்ஸையும் அவங்களோட கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக அவங்க எல்லா விஷயமும் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இந்த வார் இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி நடக்கிற வார்ல மோனார்ச் ஜெயிச்சு ரூலர்ஸ் தோத்துட்டாங்க அப்படின்னா ரூலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கப் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் யூஸ் பண்ணி அவங்க டைமை ரீவைண்ட் பண்ணுவாங்க. இந்த கப் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் யூஸ் பண்றது மூலமா இந்த யூனிவர்ஸோட டைம் 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிடும். சோ டைம் ரீசெட் மாதிரி ஆயிடும். அண்ட் அதுக்கப்புறமா அவங்க மோனார்ச்சோட பிளானுக்கு ஏத்த மாதிரி இவங்க ஒரு பிளான் பண்ணி மோனார்ச்சை டிஃபீட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி இது வரைக்கும் ரூலர்ஸ்லாம் 3 தடவை டைம் ரீசெட் பண்ணிருக்காங்க. 3வது டைம் ரீசெட்ல தான் ஜின் வூ ஷேடோ மோனார்ச்சா மாறி இருப்பான்.